மூவொரு கடவுள் பெருவிழா மறையுரை. இறை இயேசுவிற்கு பிரியமானவர்களே, நாம் சிறிய வயதில் புதுநன்மை வகுப்பிற்கு சென்றபோது சிறிய குறிப்பிடம் முழுவதையும் மனப்பாடம் செய்திருப்போம். அதில் உள்ள எல்லா ஜெபங்களையும் கேள்வி பதில் வடிவில் அமைந்திருந்த இறையியல் உண்மைகளையும் மனப்பாடமாக சொல்ல தெரிந்திருந்தாலும் அதன் அர்த்தம் அந்த சிறிய வயதில் நமக்கு முழுமையாக புரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாம் ஆலயத்திற்கு சென்று திருப்பலியில் மறையுரை விளக்கங்களை கேட்பதன் மூலமாகவும் அல்லது விவிலியத்தை நன்கு வாசிப்பதன் மூலமாகவும் அதன் அர்த்தங்களை நாம் வயதாக இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இறையியல் கற்றறிந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிந்திருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்களால் எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. காரணம், அதில் ஏராளமான மறைபொருள் உண்மைகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, இன்று நாம் கொண்டாடுகின்ற மூவொரு கடவுள் விழா, ஒரே கடவுளாகிய ஆண்டவர் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதும் ஒரு மறைபொருள்தான். ஒருவேளை நாம் குறிப்பிடத்தில் படித்த பின்வரும் கேள்வி பதில்கள் நமக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. பிதா சர்வேசுரனா? சர்வேசுரன். சுதன் சர்வேசுரனா? சர்வேசுரன். பரிசுத்த ஆவி சர்வேசுரனா? சர்வேசுரன். இவர்கள் மூவரும் 3 சர்வேசுரனா அல்லது ஒரே சர்வேசுரனா? ஒரே சர்வேசுரன். இந்த கேள்வி பதில்கள் நம்முடைய நினைவில் இன்றும் இருப்பதால் இதை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தமில்லை. நம்முடைய அறிவாற்றலால் இதை அறிவது கடினம். எனவே இதை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இது மட்டும் போதாது. இந்த மூவொரு கடவுளை நாம் நம்முடைய உள்ளத்தில் அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த மூவொரு இறைவனுக்குள் நாம் செல்ல வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தின் உச்சகட்டம். நம்மால் இந்த மறைபொருளை அறிவால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய அனுபவத்தால் கண்டிப்பாக அது சாத்தியம். ஏனென்றால் அறிவை விட அனுபவம் சிறந்தது. இந்த அனுபவத்தை முழுமையாக பெற்றவர்தான் நம் அன்னை மரியாள். இயேசுவின் தாயாகும் பாக்கியத்தை பெற்றதால் அன்னை மரியாள் இந்த மூவொரு இறைவனின் சமூகத்தில் இடம்பெறுகிறார். அன்னை மரியாளின் உள்ளத்தில் மூவொரு இறைவனும் மூவொரு இறைவனின் ஒன்றுப்பிற்குள் அன்னை மரியாளும் அன்பில் இணைந்திருக்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவை கருத்தாங்கியது முதல் அவருக்கு இந்த மூவொரு இறைவனின் அனுபவம் கிடைத்தது. இதே அனுபவம் குருத்துவம் என்ற ஒப்பற்ற அருட்சாதனத்தை பெறுகின்ற குருக்கள் ஒவ்வொருவருக்கும் அருளப்படுகின்றது. ஒரு குரு சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றும் ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாள் பெற்ற மூவொரு இறைவனின் சங்கமிக்கும் அனுபவத்தை பெறுகிறார். எப்போது ஒரு குரு நான் திருப்பலியில் கிறிஸ்துவாக மாறுகிறேன் என்பதை உணர்ந்து தகுந்த தயாரிப்போடும் முழு கவனத்தோடும் பக்தியுடன் திருப்பலி நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அன்னை மரியாளுக்கு கிடைத்த மூவொரு இறைவனின் அன்பை சுவைக்கும் பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் ஒரு குரு திருப்பலியில் இயேசுவாக மாறி அவர் இந்த மூவொரு இறைவனின் சமூகத்திற்குள் நுழைகிறார். குருக்கள் மட்டுமல்ல, திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை பெற்ற நாம் எல்லோருமே மூவொரு இறைவனின் உடனிருப்பை உணர முடியும். எப்படி அன்னை மரியாளுக்கு இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் தாங்கியதால் இந்த அனுபவம் கிடைத்ததோ, அதே போல இயேசுவை நற்கருணை வடிவில் நம்முடைய உள்ளத்தில் வாங்கும் நம்மாலும் இந்த அனுபவத்தை பெற இயலும். ஆனால் அதனை பெற நாம் அன்னை மரியாவை போல நம்மை நன்கு தயார் செய்ய வேண்டும். அன்னை மரியாள் பாவ மாசு இன்றி இதயத்தில் தூய்மையுடனும் இறை பக்தியுடனும் இருந்தது போல நாமும் நம்மை ஒப்புரவு என்னும் அருட்சாதனத்தின் மூலம் தூய்மைப்படுத்தி முழு விசுவாசத்தோடு இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் உட்கொண்டோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை நம்மாலும் உணர முடியும். நற்கருணையை தகுதியாக உட்கொள்கின்ற பலருக்கும் இன்றும் இந்த அனுபவம் கிடைப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அவர்கள் நற்கருணையை பெற்ற பிறகு அவர்களின் உள்ளத்திற்குள் அனுபவிக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நம்மால் அவர்களின் முகத்தை பார்ப்பதன் மூலம் காண முடியும். மோசே கடவுளோடு தனிமையில் இருந்து அந்த அனுபவத்தை பெற்று திரும்பும் போது மக்கள் அதை அவரின் முகத்தில் கண்டுகொண்டது போல நாமும் இன்று நற்கருணையை தகுந்த தயாரிப்புடன் பெறுகின்ற எண்ணற்ற இறைமக்களின்
முகத்தில் அந்த அனுபவத்தை பார்க்கலாம். இதுதான் மூவொரு இறைவனின் அனுபவம். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்குதான் தந்தையும் தூய ஆவியானவரும் இருப்பார்கள். எனவே நாம் நற்கருணையில் இயேசுவை உணரும் போது நாம் மூவொரு கடவுளின் பிரசன்னத்தை முழுமையாக பெறுகின்றோம். இதையே நாம் தொடர்ந்து செய்து வந்தோம் என்றால் நாம் ஜெபத்தாலும் தியானத்தாலும் தவத்தாலும் நாளுக்கு நாள் இந்த மூவொரு இறைவனின் அன்பை சுவைக்க முயற்சி செய்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மாலும் இந்த மூவொரு இறைவனை உணர்வது மட்டுமல்லாமல் அன்னை மரியாவை போல அவர்களின் சமூகத்தில் சங்கமிக்கவும் முடியும். எனவே நாம் மூவொரு இறைவனில் சங்கமிக்கும் வரம் வேண்டி நாளுக்கு நாள் ஜெபிப்போம். அன்னை மரியாள் நாம் இந்த பாக்கியத்தை பெற நமக்கு துணை நிற்பார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் அன்னை மரியாவோடு இருந்தது போல நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.